டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, 2021 ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் வந்தது இல்லையா, அதோட தொடர்ச்சியாக தான் கதை தொடங்குது. ஸ்பைடர்மேனான பீட்டர் பார்க்கு தன்னோட அடையாளங்களை மறைச்சி வாழ்ந்துட்டு இருக்காரு. எல்லோருக்கும் பீட்டர் பார்க்கு தான் ஸ்பைடர்மேனுங்கிறதே மறந்து போயிடுது. தன்னால் தனக்கு நெருங்கியவர்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு அப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுருப்பாரு. வழக்கம் போல் ஸ்பைடர்மேன் நியூயார்க் சிட்டியில் ஒரு ஆபத்துனா ஓடோடி போய் செவுத்தில் பறந்து போய் உதவி செய்கிறாரு. தன்னோட காதலி தன் நண்பன் கூட தன்னை மறந்துட்டானேன்னு கவலையும் படுறாரு. தனிமையில் வேற தவிக்கிறாரு. அதுவே இவர் உடம்புக்கு சில பிரச்சனைகளும் உண்டு பண்ணுது. டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு பில்டிங்கு, அதை நோக்கி ஒரு ஹெவி வாகனம் ஒன்று வேகமாக போகுது. இடையில் வரக்கூடிய வாகனங்களை அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஸ்பைடர்மேனுக்கு விஷயம் தெரிஞ்சது, நேராக போய் அந்த வாகனத்தை தடுக்கிறாரு. இவர் தடுக்கிறதுக்குள்ளே அந்த வாகனம் இலக்கை அடைஞ்சிடுது. வாகனத்தை புரட்டி போட்டு பார்த்தா ஒரு பாட்டி வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க. இந்த பாட்டி எப்படின்னு யோசிக்கும்போது அவங்க சகஜ நிலைக்கு வந்து பயப்படுறாங்க. நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு. எப்படி இது சாத்தியம்னு யோசிக்கும்போது தெரிய வருது, கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி இந்த ஹிப்னாட்டிசம், அதாவது நோக்கு வருவம்னு சொல்லுவான், அடுத்தவங்க மெயின்ட கண்ட்ரோலில் எடுத்து இதெல்லாம் வில்லன் செய்ய வைக்கிறான்னு தெரிய வருது. 10 செகண்டுக்குள்ளே பல பேரோட மெயின்ட கண்ட்ரோலில் எடுத்து அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பில்டிங்கில் ஒரு வில்லன் ஸ்கார்பியன்னு பேர், அவனையும் தப்பிக்க வைக்கிறான். ஆனால் ஸ்பைடர்மேன் மெயின்டை மட்டும் கண்ட்ரோலில் எடுக்க முடியல. அந்த வில்லன் அவன் யார், எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான்னு ஹீரோ ஸ்பைடர்மேன் விசாரிக்கும் போது தெரிய வருது, அவன் வில்லன் இல்லை வில்லின்னு புரிய வருது. அதாவது ஒரு லேடி தான் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு புரிய வருது. அந்த ஸ்கார்பியன் மெயின்டையே கண்ட்ரோலில் எடுத்து அந்த பில்டிங்கை பிளாஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, தன்னால் யாருக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்னு தன் ஐடென்டிட்டியெல்லாம் மறைச்சிக்கிட்டு இவர் பீட்டர் பார்க்கு வாழ்ந்துட்டு இருக்காரோ, அந்த காதலியவே போட்டு தள்ளுவன்னு ஸ்பைடர்மேன்கிட்ட சவால் விடுறான் வில்லன். இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த வில்லி ஜின்கிரே எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க பின்னணி என்ன அப்படிங்கிறதான் மொத்த கதை. மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸோட 38வது படம், சுருக்கமாக MCU ஸ்பைடர்மேன் சீரீஸில் 4வது இன்ஸ்டால்மெண்ட்டாக இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வெளியாகி இருக்கு. டெஸ்டின் டேனியல் கிரேட்டன் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வழக்கமான சூப்பர் ஹீரோ சண்டை காட்சிகள் பிரமாதம் இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் உணர்ச்சிகரமான மனித உறவுகளையும் மையப்படுத்தி ரசிகர்களை கவர்கிறது படம். ஆரம்பம் முதல் கடைசி வரை ஹீரோவா பீட்டர் பார்க்காக நடித்த டாம் ஹாலண்டு, அவரோட நடிப்பு பர்ஃபார்மன்ஸு பிரமாதம். படத்தை தாங்கி நிற்கிறாரு. மார்வல் ரசிகர்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இடைவேளையில் அவெஞ்சர்ஸ் கதாபாத்திரம் ரசிகர்களை உற்சாகப்படுத்துது. இப்போ ரிலீஸ் ஆன ஒடிசி இருக்கு இல்லையா படம், அதில் இந்த படத்தோட கதாநாயகியுமே அந்த ஒடிசியில் நடிச்சிருக்காங்க. அந்த ஒடிசியஸோட மகனாக நடிச்சிருக்கிறது ஸ்பைடர்மேன் தான். உலகத்திற்காக தனது அடையாளங்களை தியாகம் செய்த பீட்டர் பார்க்கர் தனது காதலி MJ, நண்பன் நெட்டின் நினைவுகளையும் மறந்து தனிமையில் வாழ்க்கை வாழ்கிறாரு. இதுக்கு இடையில தன் குடும்பத்தை இழந்த கோபத்தில் புதிய வில்லி டெலிபதி சக்தி மூலம், அதாவது மெயின் கண்ட்ரோல் மூலமாக மக்களை தனது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து பழிவாங்க முயற்சிக்கிறாரு. இந்த அச்சுறுத்தலை ஸ்பைடர்மேன் எப்படி எதிர்கொள்கிறார், தனக்கு நெருக்கமானவர்களை மீண்டும் காப்பாற்ற முடிந்ததா என்பதே மீதி கதை. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அதகலந்தான். ஒரு 3 சண்டை காட்சிகள் பிரமாதம். அதில் முக்கியமான சண்டை ஸ்டண்ட் வந்து ஸ்பைடர்மேன் ஹல்க் மோதல். இந்த காட்சிகள் வந்து பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கு. ரசிகர்களுக்கு மிகப்பெரிய திரை அனுபவமாக ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் இருக்கும்.
டாம் ஹாலண்டின் இயல்பான உணர்ச்சி மிக்க நடிப்பு படத்துக்கு பெரிய பலம். காதல், ஆக்ஷன் என இரண்டையும் சமநிலைப்படுத்திய ஒரு திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு இந்த படத்துக்கு. அதுவே பெரிய பலம். ஸ்பைடர்மேன் ஹல்க்கு சண்டை காட்சி ரசிகர்களுக்கு விருந்து தான். இந்த படம் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா இந்த ஸ்பைடர்மேன் சீரீஸில் 3 படத்தையும் பார்த்துருந்தா புரியும். இல்லைன்னா கடைசியாக 2021 ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் பார்த்துருந்தா இந்த படம் தெளிவாக புரியும். ஏன்னா பீட்டர் பார்க்குங்கிறவர் யார், இவர் எதுக்காக அந்த மக்கள் மறந்து போகிறாங்க ஹீரோ ஸ்பைடர்மேனை அப்படிங்கிற காரணம் அந்த 2021 வெளியான படத்தில் தான் இருக்குது. ஆக்ஷன் காட்சிகள், சேசிங் காட்சிகள் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. டெக்னிக்கலான ஸ்ட்ராங்கான சவுண்டான படம். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டு, மியூசிக்கு, விஎஃப்எக்ஸு, எஸ்எஃப்எக்ஸுன்னு டெக்னிக்கல் டீம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மிரட்டலான பல காட்சிகள் படத்தில் இருக்குது. சண்டை காட்சிகள் விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் ரொம்பவே பிடிக்கும். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். தமிழ் டப்பிங்லேயே வெளியாகி இருக்கு. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.